அன்றைக்கு நாங்கள் ஒரு முதியோர் இல்லத்தில் நான் போயிருக்கும்போது, அன்றைக்கு காஞ்சி பெரியவருடைய 90வது பிறந்த நாளை முன்னிட்டு நான் தான் வந்துட்டு சிறப்புரை ஆற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. ஏன்னா எனக்கும் சுவாமி ஜெயேந்திரருக்கும் ரொம்ப நெருங்கினவங்க. ஏன்னா பெரியவா இருக்கிறச்சே அவர் எங்கள் அப்பாவுடைய நண்பர். யாரும் பெரியவா, எல்லோரும் நீங்களாம் மகா பெரியவான்னு சொல்லுவார். எங்கள் அப்பா வந்துட்டு அவர் பெரியவான்னு தான் சொல்லுவார். ஏன்பா எல்லாரும் மகா பெரியவான்னு சொல்கிறாங்க, நீங்கள் பெரியவான்னு சொல்லுங்க. மகா பெரியவா வந்து ஆதிசங்கரர் மட்டும் தாங்க. அதுக்கு பிறகு வந்தவங்கெல்லாம் அந்தந்த காலத்துக்கு எப்போ பெரியவா, அதனால தான் பால பெரியவான்னு வச்சுருக்கோம் அப்படின்னு அப்பா. அதனால நாங்கள் பெரியவான்னு சொல்லுவோம். அப்பாவுக்கு அடுத்து பெரியவா என்னை ஜெயேந்திரரோட அறிமுகப்படுத்தும் போது, உனக்கு என்ன பிரச்சனைன்னு வருதோ, உன்னால் அதை தாங்க முடியலைன்னா உனக்கு ஒரு ஜீவனை ஜீவன் கிட்ட ஒப்படைச்சிட, அதை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணன் அவர்கிட்ட ஒப்படைச்சார். நாங்கள் அவ்வளோ அதை நான் பெருசாக சொல்கிறதுக்கு இடம் இல்லை. இல்லை, அவ்வளோ பெரிய விஷயங்கள். இறைவனுடைய நாட்டம் இவ்வளோ தூரம், இந்த நெருக்கங்கள், இந்த மக்களோட உள்ள தொடர்புகள், இதற்கும் எனக்கும் தொடர்பே கிடையாது. ஏன்னு கேட்டால் நான் 100 விழுக்காடு நாத்திகன். கோயிலில் எதுனா பொருளை வச்சிங்கன்னா தெய்வத்தை நம்பி தானே வைப்பீங்க. உன் தெய்வத்துக்கு சக்தி இல்லை, நான் தள்ளிட்டு போயிடுறேன் பாருங்க, திருடிட்டு போயிடுவேன். நோக்கம் திருடுறதில்லை, உன் தெய்வத்துக்கு சக்தி கிடையாது, எனக்கு அதை விட சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். 1972ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 20ஆம் நாள் திங்கட்கிழமை பகல் 11:30 மணிக்கு என்ன நான் மாற்றிக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் நாத்திகனாக நான் முதல்ல உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு பிறகு நம்ம செய்திக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் அதை தொடங்குறேன். இது தற்பெருமைக்காகவோ, இது நீங்கள்லாம் ரொம்ப பெருசாக, அதுக்கெல்லாம் கிடையாது. யாருமே பெரியவங்களும் கிடையாது, சின்னவங்களும் கிடையாது. இது என்னுடைய ஒரு கொள்கையில் ஒன்று. அந்த நாள் எனக்கு வந்து என் வாழ்க்கையினுடைய ஒரு திருப்பு முனை. எங்கள் தகப்பனாருடைய குருநாதர் வந்திருந்தார். ஒரு 5 நாள் எங்கள் இல்லத்தில் இருந்தார். அப்போ அவருடைய வயது 130. ஏன்னா 105 வயசில் எங்களெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ போனவர். 25 ஆண்டுகளுக்கு பிறகு எங்கள் ஆற்றுக்கு வர்றார். நாங்கள் அப்போ தாம்பரத்தில் இருக்கோம். நான்லாம் பிறந்து வளர்ந்து படிச்சுன்னு இருக்கேன். அப்போ வந்து வர்றார். அப்போ அவருக்கு 130 வயசு. கண்ணாடி கிடையாது, ஒரு முடி கூட அவருக்கு வெளுத்தது கிடையாது, பல்லு ஒன்றுமே விழலை. அவர் வந்து பால் பாயிண்ட் பென் வச்சு எழுத மாட்டார், இங்கு ஊற்றி தான் எழுதுவார். காலுக்கு கட்டை போட்டு நடப்பார். காஃபி, டீ அல்லது பால், நம்ம பால் கறக்கிறோமோனோ அந்த ஜோடுதலையில் குடிப்பார் ரொம்ப விருப்பமாக. எங்கள் அம்மா அப்படி செய்து கொடுப்பாங்க. அவர் எங்கள் ஆற்றுக்கு வந்திருந்த நேரத்தில் நான் அப்போல்லாம் தாம்பரத்தில் ஒரு ரவுடித்தனம் பண்ணக்கூடியவன், எதுக்குமே அஞ்ச மாட்டேன், அப்படி உள்ளவன். அதையெல்லாம் இவர் இந்த 5 நாளில் தெரிஞ்சுக்கிட்டு, இறைவனுடைய நாட்டம். அவர் என்னை என்கிட்ட ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர் என்ன பண்ணார், குளிக்க தண்ணி வேணும், நான் கேணிக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டேன், வாளியில் தண்ணியை கோரி எனக்கு தலையில் ஊற்ற முடியுமான்னு கேட்டார். பெரியவர் கேட்கும்போது நம்ம அதை விட முடியுமா, நான் செய்வேன்னு சொன்னேன். அவர் வந்து உட்காந்துட்டார். நான் வாளியில் தண்ணி கோர்றேன். இப்போ வாளி பெரிய வாளி, ஏறத்தாழ 67 வாளி தண்ணி ஊற்றியாச்சு. அவ்வளோதான், இதுக்கு மேலே என்னால் முடியாது. 68வது வாளியை எடுக்கிறேன். பெருசு வேணும்னு தான் நம்மளை பழி வாங்குது. இவ்வளோ தண்ணி அவருக்கு தேவையில்லை, திட்டமிட்டு தான் செய்கிறார். ஆனால் நம்ம ஒத்துண்டுட்டோம், நம்ம செஞ்சு தான் தீரணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சோம் பாருங்க. அவர் உடனே எழுந்துட்டார். போதும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்டியிருந்த துணியை அவர் குமிக்கி புது துணியை கட்டிண்டு 2 செட்டு வச்சுருப்பார் எப்போவுமே. அவ்வளோதான். ஒரு சொம்பு வச்சுருப்பார், இப்படிக்கான ஒரு கொம்பு வச்சுருப்பார். அவ்வளோதான் அவருடைய சொத்து. அப்புறம் அவர் தான் எனக்கு படிக்க நூல் வேணும்னு கேட்டார். அப்பா தப்பிச்சமுடான்னு நினச்சேன்.
அவர் கையில் இருந்த தடியை காட்டி எங்கள் அலமாரி, கண்ணாடி அலமாரி, அதில் காட்டி இது கட்டிட்டு ஒரு நூலை சொன்னார். நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். அது வெள்ளை அட்டை போட்ட நூல். அது என்னன்னு பார்த்தா அது திருவருட்பிரகாச வள்ளலார் தந்த திருவருட்பா. இவர் இந்த தென்னை மரம், எங்கள் வீட்டில் தென்னை மரம்லாம் உண்டு, அந்த ஈர்க்கை எடுத்து இப்படி நீவிட்டு அது உள்ள சொருகி உட்கார் இதை படியினர். செத்தோம்டா, இவர் படிப்பாருன்னு நினச்சா நம்மளை படிக்க வச்சிட்டார். நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோம், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி அதை எடுத்து அந்த பக்கத்தை எடுத்து படித்தேன். முதல் பாடல் படித்தாச்சு, 2வது பாடலையும் படித்தாச்சு, 3வது பாடலை படிச்சுட்டு 4வது பாடலுக்கு மேலே நில்லுனார். நின்றேன். அதை மறுபடியும் படினார். படித்தேன். நான் வந்துட்டு பெருமைக்கு சொல்ல, சின்ன வயசுலேருந்தே தமிழில் 99 மார்க் வாங்குறவன். எங்கள் தமிழாசிரியர் 99.5 மார்க் போட்டார். அதுக்கு பள்ளிக்கூடத்தில் பெரிய பிரச்சனை, ஊர் பிரச்சனை, தலைவர் எல்லாரும் வந்து பிரச்சனை பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. 99.5ன்னு சொன்னால் 100ன்னு போடணுன்றது அவங்களுடைய ஷரத்து, சட்டம். இப்போ எப்படி இவனுக்கு வந்து 100க்கு 100 சரஸ்வதியே படிக்கிறாளாம், இவனுக்கு எப்படி 100க்கு 100 போட முடியும்னு சொல்லி அதான் பிரச்சனையே. அது வளர்ந்துடுது, பெருசாக வளர்ந்து அவர் தூக்கி முகத்தில் போடுற மாதிரி போட்டார். நீங்களே திருத்துங்கோ, என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்க. யார் திருத்தினாலும் ஒன்றும் பண்ண முடியல. அப்போ வேளாங்கண்ணி டீச்சர்னு எங்கள் டீச்சர், எங்களுடைய வரலாற்று ஆசிரியை, அவங்க மெட்டர்னிட்டி லீவில் போயிட்டு அன்றைக்கி தான் வந்திருக்காங்க. என்னடா பிரச்சனை அங்கே அப்படின்னு கேட்கும்போது பயல்கள்லாம் சொல்கிறாங்க, இவன் அப்துல் வந்துட்டு எழுதுனதில் தமிழ் பண்டிட்டு 99.5 மார்க் போட்டார், அது பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அது எப்படி அவர் 99.5 போடுவார்? இவங்க அதை தான் திருத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, முடியலை. இதுக்காக கஷ்டப்படுறீங்க. அவன் எழுத்து நெப்போலியன் மாதிரி இருக்கும், 1/2 மார்க் இறக்கு, 2 மார்க்காக இருக்குங்கன்ட்டாங்க. இருந்த மார்க்கும் போச்சு. நான் எதுக்காக இதை சொல்ல வரேங்கிட்டா, நான் அவ்வளோ பற்று உள்ளவன் தமிழில். நான் அந்த அந்த செய்யுளை நான் வந்து தப்பாகவே படிக்கலை, நான் சரியாக தான் படிக்கிறேன். ஆனால் ஏன் இவர் இப்படி பண்ணுறாருன்னு எனக்கு தெரியலை. எனக்கு இனம் புரியாத ஒரு அவமானம். அப்போதான் நானாக நினச்சின்னு விட்டேன் மனசுக்குள்ளார, ஒருவேளை அர்த்தம் புரிஞ்சு இதை படிக்கணுமோ அப்படின்னு நினச்சிட்டு அதனுடைய பொருள் புரிஞ்சு படித்தேன். அவ்வளோதான். எனக்கு நான் வேறையாயிட்டேன். அதை அப்படியே எடுத்துக்கிட்டு அப்பா உள்ளுக்கு பூஜை ரூமில் இருந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போய்ட்டு, அப்பா இந்த ஆள் இப்படி தான் நான், அப்பா இந்த ஆள் நம்மளை என்னது கொடியவன் சொல்கிறான்ப்பா அப்படிங்கிறேன். என்னல இந்த பாட்டு அப்படி தான்ப்பா சொல்லுது, நீ படியல அந்த பாட்டை. நான் படித்தேன். இல்லை அவர் சரியாமதால சொல்கிறாரு அவருங்கிறாங்க அப்பா. இப்போ நான் அடுத்து இந்த ஆளுன்னு சொன்னேன்னு வைங்க, எங்கள் வீட்டில் ஒரு எண்ணு குறைஞ்சிரும், அடிச்சே கொண்டுடுவாங்க எங்கள் அப்பா. அப்போ அவர் சரியாக தான் சொன்னாருன்னா நீங்கள் ஏன்ப்பா இவ்வளோ காலம் எங்களுக்கு அதை சொல்லி திருத்தலை அப்படின்னு கேட்க. நேற்று கூட ஞாயிற்றுக்கிழமை நம்ம ராஜு கடையிலேருந்து வஞ்சர மீன் வாங்கி சாப்பிட்ருக்குமப்பா அப்படின்னு அப்பாக்கிட்ட கேட்குறேன். அப்பா சொல்கிறீங்க, இல்லை நம்ம வழி வழியாக வந்துட்டோம்டா. எப்பா வழி வழியாக வந்தவனு தானப்பா அவர் சொல்கிறாரு அப்படின்னு. இல்லை கேள்வி கேட்குறதுக்கு ஒரு தகுதி வேணும்டா, நீ வந்து கேள்வியை கேட்குற அப்படின்னு அப்பா பதில் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு திறன் இல்லை. அவங்க சொன்னாங்க, நீ என்ன யோக்கிய நடை, நீ வந்து ஹைவானை விலங்கு, நான் சொல்கிறது கேட்டு நீ திருந்தவா போகிற, நீ குழுவன் வீட்டில் போய் ஏதாச்சும் திம்பா. குழுவன்னா பாம்பு பிடிக்கிறவங்க, அவங்க வீட்டில் எதை கொடுத்தாலும் நான் திம்பேன். ஏன்னா அவங்க மகன் என்னுடைய கிளாஸ்மேட்டு, அதனால் அப்படி திம்பேன். நீ குழுவன் வீட்டில் போய் திங்கிறவன் தானே, அது அங்கே போய் சாப்பிட்டா அது ஹராம். இஸ்லாத்தில் அது ஹராம். ஹராம்னா நீக்கப்பட்டது, அது ஏற்கப்பட்டது அல்ல. நீ ஹராத்தில் போய் திம்ப, நீயே வந்து கேட்குற தகுதி இல்லை, உனக்கு கேள்வி கேட்க தகுதி இல்லைன்னாங்க. அது என்னால் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், என்னை திட்டலாம், அடிக்கலாம், தண்டனை என்ன வேணாலும் கொடுக்கலாம். எனக்கு உனக்கு தகுதி இல்லைன்ற வார்த்தையை மட்டும் என்னால் தாங்கிக்க முடியலை. அதை கடைசியாக நான் அமைதியாக இருந்துட்டு, இந்த உணவு தானே உங்களுக்கு, நான் வந்துட்டு ஏன் தெரியுங்களா,
நாங்கள் வேட்டைக்கு போயிட்டு முயல் கிடைக்கலன்னு வைங்கோ, 5 முயல் பிடிப்போம். என்னோட கூட வர்றவனு பொன் பரமகுரு இருந்தார்ல, கமிஷனர், அவர் வந்துட்டு போலீஸ் அதிகாரி, அவருடைய பையன் நானும் காட்டுக்குள்ளே துப்பாக்கி எடுத்துகிட்டு வேட்டைக்கு போவோம். அப்படி போகும்போது 5 முயல் பிடிப்போம். அவனுக்கு 2, எனக்கு 2. ஒரு முயல் அங்கேயே அறுத்து சுத்தம் பண்ணி தோல், வால், குடல் எல்லாத்தையும் தள்ளிட்டு வகுந்து அதில் முதுகில் நாங்கள் மசாலா வச்சுருப்போம். அதெல்லாம் எடுத்து அதில் போட்டு கம்பி வச்சு குத்தி குப்பையை போட்டு கொளுத்தி அப்படியே போட்டு சாப்பிட்ருவோம். ஒருவேளை நாங்கள் போகிற இடத்துல இதெல்லாம் கிடைக்கலன்னு வச்சுக்கோ, அதுக்காக நாங்கள் தோற்று போயிட்டுலாம் திரும்பி வர்றதில்லை. போகிறச்சே நாங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டு போவோம். டேய், இன்றைக்கி சுப்பிரமணிய முதலியார் விட்டு பூனைடா, ஒரு முதலியார் விட்டு பூனையே நாங்கள் இலக்கு வச்சுருவோம். போன இடத்துல எதுவும் கிடைக்கலாம், முதலியார் விட்டு பூனை காலி. பின்காலில் கம்பியை கட்டி அந்த பிரிட்டானியா பிஸ்கட் டின்னுக்குள்ளார வெந்நீர் வச்சு கொதிக்க வச்சு நல்லா கொதிக்கும். அந்த அப்படியே விட்டுருவோம் உள்ளுக்கு. அவ்வளோதான், ஒரே ஒரு சத்தம் போயிடும், முடியெல்லாம் கொட்டிடும். அது குடல், கால், தலை எல்லாத்தையும் நீக்கிட்டு சாப்பிட்ருவோம். அவ்வளோ நல்லா வந்தால் இப்போ உங்கள் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். அதனால் அப்பா சொன்னாங்க, இவன் பூனை திங்கிறவன், இது வந்து இஸ்லாத்துக்கு ஹராம், இவன் எலி திம்பான், தவக்கலை, எல்லாம் இதெல்லாம் உண்மை, எல்லாம் திம்பேன் நான். அப்போது இதெல்லாம் சாப்பிட்றது நம்ம தகுதி இல்லாதவனை ஆக்கியிருக்குதா? அந்த நொடியிலேயே என்னுடைய உணவு பழக்கத்தை நிறுத்தினேன். அதுதான் 1972 மார்ச் திங்கள் 20ஆம் நாள் திங்கட்கிழமை பகல் 11:30 மணி. அவ்வளோதான், நான் முழு சைவமாக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, இறை நம்பிக்கை இல்லாமல் கோயிலில் திருடின்னு இருந்தோன்னா, திருவான்மியூரில் உள்ள மருந்தீஸ்வரர் ஆலயத்தில் நான் திருடுவேன். நம்ம பேசுகிறது உலகமெல்லாம் போகும், சும்மா இல்லை. அப்போ அந்த கோயிலுக்குள்ளார அர்ச்சகர் 12 மணிக்கு நடை சாத்திட்டு வெளியே போவார். நான் அதுக்கு முன்னாடியே உள்ளுக்கு போயிடுவேன். கோயில் பெரிய கோயில், அதுக்குள்ளே மறைஞ்சிருந்து அவர் போன பிறகு உண்டியலுக்குள்ளே காசெல்லாம் அடிச்சிடுவேன். அப்போல்லாம் தொண்டிக்கல்லாம், அரைனா, உரனா அதெல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் நான் அதுக்கு ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். அதில் இதெல்லாம் சொல்லப்படாது, அந்த மாதிரி வேறு எவனாச்சும் உருவாயிடுவான். அதனால் அந்த மெத்தடில் பண்ணி எல்லாத்தையும் திருடிட்டு வந்து திருவான்மியூர் திருக்குளத்தில் உட்காந்து பசங்களுக்கெல்லாம் பங்கு போட்டு கொடுத்துருவேன். இப்படிப்பட்டவன். இது என்னுடைய முதல்ல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக அப்படின்னு நான் சொன்னேன். அன்னையோட நான் இறை நம்பிக்கை, உணவு வழக்கம் எல்லாம் மாறிடுது. அன்னைக்கு வந்த இறை நம்பிக்கை எந்த அளவுக்கு நான் நாத்திகனாக 100க்கு 200 விழுக்காடு இருந்தேனோ அந்த அளவுக்கு இன்றைக்கி இறையாண்மையில் 100க்கு 300 விழுக்காடு நான் இருக்கிறேன். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நான் ஒரு முடிவெடுப்பேன், எனக்கு வரக்கூடிய பணத்தை கனெக்ட் பண்ணுவேன், இந்த பணத்தை வச்சுக்கிட்டு எத்தனை பேரை எங்கே கூட்டிகிட்டு போகலான்னு ஒரு முடிவு பண்ணுவேன். சரி, இது காசிக்கு போயிடலாம், ஒரு 15 பேரை அழைச்சிப்போம். உடனே ஃப்ளைட்டோ ட்ரெயினோ எதுலேயும் புக் பண்ணிவிட்டு இவங்க அத்தனை பேரையும் நான் அழைச்சிட்டு போயிடுவேன். காசிக்கு போயிட்டு ஒரு ட்ரெயின்னா ஒரு 8 நாள், ஃப்ளைட்னா 5 நாள் அப்படின்னு பண்ணிவிட்டு எல்லாத்தையும், அவங்களாம் பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க, யாருக்கிட்டையும் சிங்கிள் நயா பைசா வாங்க மாட்டேன். இந்த காசில் தான் நான் செலவு செய்வேன். ஏன் தெரியுமோ, ஒருவேளை 15 பேரை அழைச்சிட்டு போகிறதுக்கு என்கிட்ட பணம் இல்லைன்னு வைங்க, கவலையே பட மாட்டேன். எனக்கு சூடு சொரணை எதுவும் கிடையாது. திட்டமிட்டாச்சு, அது நியாயம், நடக்க வேண்டியதுன்னு சொல்லி அவன் நினச்சான்னா அவன் ஏற்றுப்பான். அவன் ஏற்றுட்டான்னா நடத்தி தருவான். நடத்தி தரணும்னு சொன்னால் அவன் நமக்கு கணக்குள்ள மரியாதையாக பணமும் அனுப்புவான். எங்கே இருந்தாவது வரும். நான் அதுக்கு முழுமையாக என்ன முழு வாழ்க்கையையும் நான் உங்களுக்காக வேண்டி ஒரு அளவுக்கு மீறி சொல்கிறதா நினைக்காதீங்க. இது இறைவனுடைய திட்டம். நான் சரண்டர் 100 விழுக்காடு என்ன. அதான் கீதையில் பரமாத்மா சொல்லுவாங்க, என்னிடத்தில் எல்லோரும் வேண்டுகிறார்கள், என்னை வேண்டுபவர்கள் யாரும் இல்லை. என்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்குறான், என்ன நீ எனக்கு வேணும்னு எவனும் கேட்க மாட்டேங்கிறான். எப்பேற்பட்ட வார்த்தை தெரியுங்களா? ஏன் தெரியுமா? மனித பிறவியினுடைய பயன் திருமூலர் தன் திருமந்திரத்தில் சொல்றார், உடம்பார் அழியில் உயிரார் அழிவர்,
திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். என்ன மாதிரி ஒரு கிறுக்கு கேள்வி கேட்பான், என்ன அவன் உடம்பை வேறு மாதிரி சொல்கிறான், நீர் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறீரு, உடம்பை உயர்வாக பேசுகிறீன்னு நான்லாம் ஏதாக இருந்தாலும் கேட்பேன். யாரை பற்றியும் கவலைப்படுறதில்ல. அந்த புத்தி எனக்கு இன்றைக்கும் இருக்குது. அப்படி நான் கேட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவர் அப்பமே முடிவு பண்ணிட்டார்.